உன் பிள்ளைய நல்ல முறையில் பேச வச்சு வாழ வச்சு தந்தா போதுமாடா? அடுத்து உனக்கு தொழிலை உருவாக்கி தரணும். கண்ணை மூடு. இல்லை, ஒரு கண்ணை மட்டும் மூடி ஒரு கண்ணை திறப்பா போகிறான் ஆம்பளை. நீ பரவாயில்லையே. இன்னொரு கண்ணு இவன் நடிப்பான். நடிப்பியால நீ? அப்போ சினிமா நடிக்க போறியா? கால் வந்துட்டு வா. சென்னையில் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே சினிமா துறையில் உனக்கு நட்பு கிடைக்கும். உனக்கு பெங்களூர் சினிமா துறை வேணுமா, தமிழ்நாட்டு திரைப்படம் வேணுமா? இந்தா கிடைச்சாச்சு, சந்தோஷமாக வச்சுக்கா. கொஞ்சம் பாடுபட்டு மேலே வரணும். அதுக்கு பிழைக்கிறதுக்கும் வழியை தரேன், அதில் புகழாக வரதுக்கும் வழியை தரேன். நல்லா இருக்கும். கொஞ்சம் காமெடியை கற்றுக்கடா, லட்சம் கிடைக்கும். போ. கருப்பசாமிக்கு நல்லா இரு மகனே, நல்லா இரு. அதே பெங்களூர் எல்லை, என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இல்லை, கல்யாணம் முடித்த பிள்ளை, கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கியா? பொம்பளை பிள்ளையா? எங்கே முடிச்சு கொடுத்துருக்க? தேனியில். கால் வந்துட்டு வா. தேனி கொட்டிட்டு தான். இவ்வளோ பேர் வந்துருக்கீங்க, எல்லாருமே பெங்களூர் ஆப்போம். போய் சொல்லிட்டு வந்துருக்கீங்க எல்லாரும். வாக்கா. அந்த பிள்ளையுடைய உடல்நிலை கொஞ்சம் சரியில்லையே, அதுக்கெல்லாம் நீங்கள் மருத்துவம் பார்க்கலையா? என்னதான் பார்த்த நீ? நுரையீரல் சரியில்லை. கால் அனுப்புவா. அப்படியே எனக்கு தெரியாதுக்கா. உன் பிள்ளைய நல்லாக்கி நல்ல நிம்மதியாக வாழ வச்சா போதும்ல. வேறு என்ன வேணும் உனக்கு? பக்கத்தில் வா. அவன் சேர்த்து வாழ்வானான்னு ஒரு கேள்வி நீ கேட்க மாட்டுக்க. புரியல. ஓடிடுவான். என்ன காரணம்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. குரங்கை பற்றி ஒன்று என்னமெல்லாம் கேள்விப்பட்டிருக்க? நல்ல பழம் திங்கும், கனிகளை திங்கும், அப்படி தான் கேள்விப்பட்டிருக்க. கிளைக்கு கிளை தாவுங்கிறத கேள்விப்பட்டிருக்கியா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்படலையோ? என் கெட்டிக்காரி. காலில் வந்துட்டு வா. இருக்கு. அப்படி தாவர குரங்க காலை ஒடிச்சாச்சுன்னா என்னென்ன பக்கத்தில் ரெண்டு வரையும் இணை பிரியாமல் வாழ வச்சு ஓர் இதயமாக இருக்க வைக்க. இந்த மாதத்துலேயே தயாராகிடுவாங்க. அடுத்து அவ்வளோதான் உத்தரவு. இன்னைக்கு அவ்வளோதான். பெங்களூர் தான் போய் உட்காருங்க. அடுத்து உங்களை கூப்பிட்றேன். உடனே அடுத்து கூப்பிட்றேன். மறைச்சு கூப்பிட்டா தான் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீ எவ்வளோ குடிப்பதில்ல? இப்போ இங்கே குடிக்க சொல்லலடா. கை காலெலாம் நடக்குது. பேயில குடிச்சிட்டு தானே கிடந்த ஒரு நேரத்தில். போயிட்டு வா. இன்னும் குடிக்கக்கூடாது. இல்லைன்னா தூரப்பட்டு ஜெயிச்சு தாரேன். சற்று பொறுமையாக இரு. அந்த நோய் வராமல் நான் தடுத்துருவேன். கால் விட்டு வா. கண்ண முடிக்கா. இந்தா வெற்றி உண்டு. காப்பாற்றி தரேன். பொறுமையாக இரு. கர்பசாமிக்கு அதே விழுப்புரத்து எல்லை வியாபார ஸ்தாபனம் வைத்திருப்பவர் யார்? என்ன வியாபாரம்பா? ஃபைனான்ஸை வியாபாரம் எப்படியா சொல்கிறது? பணத்தை விற்றுக்கிட்டா இருக்கிறீங்க. நீ என்னடா வியாபாரம் வச்சுருக்க? வா, நீ தானடா. ரொம்ப ஹீட்டாக குளிராக இருக்கா? சொட்டரெல்லாம் போட்டிருக்க. ஓசரி ஓசரி ஓசரி. கால் வந்துட்டு வா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. அவன் விஷயம் வர்றது ரொம்ப
வரலாம். ஹோட்டலுக்கு எதிர்த்தாப்பில் ரைட் சைடில் டிரான்ஸ்ஃபாரம் இருக்கும். காலில் வந்துட்டு வா. பார்த்தேன், மினுக்குங்க. வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கடன் வாங்கி கடன் அடைப்பவனும் கடன் வாங்கி தொழில் நடத்துபவனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஒரு வியாபாரத்தை பெற்று அதனுடைய லாபத்துக்கு தகுந்தாற்போல் முதலீடு செய்து ஒருவன் வணிகம் செய்தான் என்றால் அவன் முன்னேறிடுவான். ஆனால் நஷ்டமாயிடுது, எப்படியோ இழந்ததை பிடிக்கணும்னு சொல்லி இன்னொரு பக்கம் கடத்தை வாங்கி போட்டு தொழிலை நடத்தினா அவன் மீளுவது கஷ்டம். அந்த நிலைமையில் இப்போ நீ மூழ்கி விட்டாய். உண்மையா? காலம் எப்படியாவது இவனை கை கொடுத்து நம்ம காப்பாற்றிடணும். உண்மையா இல்லையா? உண்மையா? வா. அதனால் உன்னுடைய கடையில் இருந்து இடது பக்கமாக போய் ஒரு டேர்னிங்கில் போனேன். ஒரு அம்மன் கோயில் இருக்குது. உன் கடைக்கு நிறைய மக்களை வர வச்சு வியாபாரத்தை பெருக்கி தந்துடலாம்னு ஒரு ஆசை தான். கடை வாசலில் வட்டிக்காரன் வந்து நிற்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்கும். அதனால் வியாபாரத்தை பெருக்கித்தாரேன், நஷ்டம் இல்லாமல் காப்பாற்றுறேன். வேறு என்னடா வேணும்? உடல்நிலையில் வேறு ஒன்றும் கோளாறுன்னு நீ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க. கவலையை துறவிடு. இந்தா வியாபாரம் பெருகும், ஜெயித்து வா, நோய் இல்லாமல் காப்பாற்றுறேன். போயிட்டு வா. கர்மசாமிக்கு 1 2 3 4 5 மண்ணில் போட்ட பணத்தை எனக்கு திருப்பி எடுக்க முடியலையே. யாருப்பா அது? மண்ணில் ஏமா இரு. எங்கே போட்ட பணத்தை? ஏடா வா, கால் வந்துட்டு வா. அப்போ நான் போட்டது சரிதானே? என்னப்பா? கால் வந்துட்டு வா. கையை போதாண்ணா போட்டு ஏக்கா உன் மனது சாமிகிட்ட போகலை. கால் வந்துட்டு நீர் தானம் நீர் குறைச்சி தானம். அந்த இடத்த வித்து தந்துட்டா போதுமா? குறைக்கா வெளியூருக்காரன் வந்து அந்த இடத்த வாங்க போகிறான். இந்தா உனக்கு விற்று தந்துருந்தேன், பணத்தையும் மீட்டி தரேன். இந்த அப்படி வெற்றி உண்டு, காப்பாற்று. வெட்டுவோம். கண்ணை மூடு பார்ப்போம். எல்லா வீடு நல்ல அடையாளமாக கொண்டு வந்திருக்கீங்கள. கண்ணை மூடு பார்ப்போம். இவன் பத்திரத்தில் எனக்கு பங்கு இருக்குன்னுலாம் சொல்லிக்கிட்டலை தான். அப்படி தானே? அப்படி இல்லை. பழைய எல்லையை வச்சுக்கிட்டு அவன் கணக்கு போடுதான். இன்றைக்கி இருக்க ரீசர்வேயில் அது இல்லை. மாற்றி தரேன் போ. இது எங்கே போட்டிருப்பான். உனக்கு உத்தரவு முடிஞ்சு போச்சு. இந்தா காசு நான் தந்துட்டேன், கஷ்டமும் தீர்ந்தாச்சு. ஓடிப்போ. கர்மசாமிக்கு கேரள தேசம், மலையாளம். நீங்கள் விழுப்புரம்லாம் அப்புறம் பாருங்க, கூப்பிட்றேன். எந்த ஊர்? எവിടെ ஸ்தலமானு? இடுக்கியா? இடுக்கி. கொல்லம். கொல்லம் இடுக்கி மாவட்டம் தானே கொல்லமும்? கூட வரட்டே. விழுப்புரம்லாம் போங்க அப்பா. விழுப்புரம்லாம் போனால் தான் அடுத்த உத்தரவு. போய் இருங்க. மெல்ல நில்லுமா. விழுப்புரம்லாம் போய் உட்காருங்க. போ சொல்லுப்பா. பக்தர்கள் ஒத்துழைப்பு கொடுங்க கொஞ்சம். ഇവിടെ നിങ്ങൾ മലയാളിയോ? രണ്ടും കൂട്ടിയേരിയാ? ഓ, രണ്ട് കുട്ടിയുണ്ടോ? ഉള്ളതല്ലേ? ഓ, നിങ്ങൾ പേരെന്താ? സോഫിയ. കാലിലുണ്ടോ?
லோ நீ மலையாள அறியலோடோ இன்னும் இவ்வளோ வரட்டேன். என்னம்மா வேணும் உனக்கு? கண்ணை மட்டும் மூடு, வாயை திறக்காத. பட்டணம் போகலாமடி பொம்பளே, பணம் காசு வாங்கலாமடி. 3 ஆண்டு காலங்களாக கடினமான கடன்களும் மனவேதனைகளும் பத்திர பிரமாணங்கள் தன்னை விட்டு நீங்கியதும் வேதனையா நீ வேதனைப்படுகிறாய். உண்மையா? உன்னுடைய பர்த்தாவுனுடைய வலிமையான உழைப்பு குறைவு, உன்னுடைய சாமர்த்தியத்தால் தான் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த கடனை தீர்க்கிறதுக்கு எனக்கு வழிவகுக்கணும். 2 இடத்துல பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவங்கள எனக்கு தர வைக்கணும் கருப்பசாமின்னு கேட்குறியான். சரானே கால் வந்துட்டு அமைதியாக இருங்க. நீங்கள் இப்படி நின்னீங்கன்னா நான் எழுந்து போய்கிட்டே இருப்பேன். நீங்கள் ஊருக்கு தான் கிளம்பணும். நல்லா புரிஞ்சுக்காங்க. நீங்கள் எல்லாரும் கேரளாக்காரங்களா? ஓசரி ஓசரி ஓசரி. கண்ணை முடிக்காமா தள்ளுபடி இல்லைங்க. யார் இடிச்சு தள்ளுறீங்க? இந்த பணம் லட்சங்களாக மாறும். இந்த கனி உன் வாழ்வை கனிய வைக்கும். வெற்றியாகி தரேன். வார புதன் போய் அடுத்த புதன்கிழமை வந்து சேரல. போயிட்டு வா. கருப்பசாமிக்கு கேரளத்திலிருந்து திருமணம் சம்பந்தமான விஷயத்தை கேட்க வந்தது யாரு? யாருக்கு திருமணம்? யாருக்கு திருமணம்? அப்பாவுக்கு மருமகளாம். தள்ளாதே அங்கே நில்லு. தள்ளாதுங்க. வாமா வா. என்னக்கா நீ இருக்கிற இடத்துல நிறைய மரங்களும் செடிகளும் கொடிகளும், அதுக்கு இடையில் 2 சாமிகளும் கோயிலும் இருக்கா? சுடமாட சாமி இருக்காரா? கும்பிடுவியா? அங்கே போய் அதானே வராரு. கால் வந்துட்டு வா. பாஸ்போர்ட் எடுத்து பிரயோஜனம் இல்லாமல் இருக்கேன், அதுக்கு ஒரு வழிவகுத்து தரணும்னு யாருப்பா கேட்குறா? யாருக்கு? உனக்கா பாஸ்போர்டு? ஒன்று வெளிநாட்டில் கூப்பிட்டான். சரி கால் வந்துட்டோம். இன்னொரு தடவை கால் வந்துட்டோம். கண்டுகொண்டேன் உன் மகன் ஒழுக்கத்தை, கண்டுகொண்டேன் உன் மகன் பக்குவத்தை, கண்டுகொண்டேன். பக்தர்கள் அமைதியாக தயவு செஞ்சு எதுக்குள்ள அவசரப்படுறீங்க? அவசரப்படாங்க. சாமி வருது, பொறுமையா இருங்க. எல்லாம் தமிழ் அறிவு கேட்டோ. நீங்களோட மலையாளத்தோட பியூரோ பரையண்டு மணி பாடியில கேட்டோ. அம்மா என்ன சாமி இது? ஒரு எலுமிச்சம்பழம் கொடுங்கப்பா. கருப்பசாமிக்கு. சரி சரி சரி, ஆடாம நின்று பார்க்கலாம். தனிந்து கொள். கால் வந்துட்டு வா. எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி எண்ணி ஏங்குதே. ஜெய் ஆஞ்சநேயா. வணக்கண்ணே. உட்காருமா. உன் பையன் சில பேர்கள்ட்ட பழகி ரொம்ப கெட்ட பேரும் பிரச்சனையும் உருவாக்கிட்டான். அதனால் குடும்பங்களுக்குள்ளேயும் சமுதாயத்துக்குள்ளேயும் கொஞ்சம் வேதனைகள் தோன்றிடுது. இப்போ கொஞ்சம் கிரகங்கள் சரியாக வந்து ஓரளவு ஒட்டங்கி இருக்கான். அதனால் அவனுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு நம்ம கதையை மாற்றிக்கிடுவோம்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிற நீ. அதனால் அந்த கல்யாணம் நடக்கணும். நம்ம பார்க்குற இடத்துல பெண்ணும் தடுதல் இல்லாமல் கிடைக்கணும். அதுதானே உன் கேள்வி. கிடைக்க வச்சுட்டா போதும்ல. கால் வந்துட்டு வா.
நல்லா இருக்கியாம்மா? ஓடியா. இந்த கனியை வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு பெண்ணை தேடு, பொன்பொருளோடு வந்து சேருவாள், வெற்றி உண்டு. நல்லா இருக்கு, போயிட்டான். இந்த பணம் பேணி வச்சுக்கா, பெருமை உண்டு மகளே. பாஸ்போர்ட் யாருப்பா எடுத்து வச்சிருக்கா? என்னென்ன பாஸ்போர்ட்லாம் எடுத்து வச்சிருக்கேன்? என்ன விஷயம்? யாருக்கு எடுத்து வச்சிருக்கிய? அதெல்லாம் மறந்தாச்சே, ரெனுவல் ஆகலையே. எத்தனை வருஷம் ஆச்சு எடுத்து? பாஸ்போர்ட் செல்லாமல் போயிடுது. செல்லாமல் போயிடுதியா? கால் வந்துட்டோம். மரியாதை உத்தரவு நடு இருந்தா விதண்டாவாதம் பேசுறதுல ஒன்றும் மிஞ்ச முடியாதுடா. என்ன வாதம் பேசுறதுல? விதண்டாவாதம். ஒரு விஷயத்த முதல்ல ஆமான்னு சொல்லிடுவான், ரெண்டாம் தரம் வெட்டி பேசுவான், ஒட்டி பேசுவான், கள்ளப்பஞ்சாயத்து பேசுவான். அப்படிலாம் நிறைய பேசி குழப்பங்கள் வந்து ஒரு கெட்ட பேரை சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்க நீ. அமைதியா இருங்கப்பா. இப்போ குடும்பத்தில் கடன்களும் மனவேதனைகளும் இருக்கு. பிள்ளைகளுக்கு வழிகாட்ட முடியாத சூழ்நிலையும் சோதனையும் நடக்கு. வீட்டில் ஒருத்திக்கு உடல்நிலை சரியில்லாத குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. செய்வன கோளாறாக நடந்திருக்கு அப்படின்னு செலவழித்து ஓஞ்சி போயிட்ட நீ. கால் வந்துட்டு வா. இப்போ எனக்கு தேவை பணம். என்ன வேணும்? இப்போ என்னப்பா வேணும்? வித்து பணத்தை தந்துட்டேன். இந்த கனியை கொண்டு வந்து நிலத்தில் போடு, வித்துக்கா, பணத்தை பெற்றுக்கா, ஓடிப்போம். வரேன். என் புருஷனை திருத்தணும், என் புருஷனை திருத்தணும்னு கேரளாவிலேருந்து ஒரு பொம்மநாட்டி வந்து கேட்குறா. எங்கம்மா இருக்க? எக்காவா, நல்லா இருக்கியா? எங்கே இருக்கார் வீட்டுக்காரரு? எங்கே இருக்கார் வீட்டுக்காரரு? ஆ, யாரை திருத்தணும்? உன் புருஷனை. என்ன செய்தான்? அப்படியா? சிரிப்பவர் சில பேர், அழுபவர் பல பேர், இருக்கும் நிலை என்று மாறுமோ. மரதகாசி அவர்கள் எழுதிய பாட்டு. சபாஸ் மாப்பிள்ளை படத்தில் கதாநாயகன் யார் தெரியுமா? புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். வாமா வா. தும்பறுத்த மாட்டை துரத்தி என்ன புண்ணியம்? கால் ஒழிஞ்ச குதிரை கணச்சு என்ன புண்ணியம்? கொம்பில்லாத மாடு முட்டி என்ன புண்ணியம்? கொம்பில்லாத மாடு முட்டி என்ன புண்ணியம்? தும்பு அருந்து போன மாட்டை பிடிச்சு வந்தா. ஏய், என்னங்க சத்தம்? நான் பேசுகிறேன், நீங்கள் பேசுகிறீங்களா? படப்படப்படப்படன்னு பட்டாசு வெடி மாதிரி வெடிக்க போய் இல்லையா? இன்னொன்று சொல்ல மாட்டேங்க, நினைந்து பார். அவள்கிட்ட போய் சிக்கிக்கிட்டான் சேலைக்குள்ளே. அவனை திருத்தி கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கணுமா? அப்படி ஒருத்தன் உனக்கு தேவையா? நீ வச்ச பாசத்துக்கு அவன் வேணும்னு நினைக்கிற. மனத்தை மாற்றி தந்தா போதுமா? கால் வந்துட்டுவான். என்ன செய்ய முடியும்? வச்ச பாசம் தீராதடி. அதான பாட்டு. என்னப்பா வாமா, நீங்கள் ரெண்டு பின்னதள்ளி போயிருங்க. அவ்வளோங்க முன்னால் வைங்க. அழுகையை நிப்பாட்டி விட்டு மனதை அமைதி கொண்டு நிமிர்ந்து ஒருநிலைப்பட்ட மனதோடு இரு. அவனை போய் கேட்டேன், கடந்த கால கதைகளெல்லாம் சொல்லி உன்னைய புண்படுத்துகிறான். ஆனால் அவன் செய்யக்கூடிய குற்றத்துக்கு இப்போ உன்னைய குற்றவாளி ஆக்கி வச்சுருக்கான். உண்மையா இல்லையா?
அவனை திருப்பி கொண்டு வந்து ஒப்படைச்சா போதுமா? ஆனால் அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றானே, போகிறதுக்கு தயாரா? என்னம்மா? போக மாட்டேன். கண்ண மூடு. அறிவோ இந்தா உன்னிடம் பேசுவான், பழகுவான், வந்து அடைவான். இந்தா மகளே, வெற்றியடைந்து ஆனந்தமுடன் என்னை காண்பாய். ஹாய், கேரளாலாம் போய் உட்காருங்க, போய் உட்காருங்க. அடுத்து கூப்பிடுறேன். 8 மணிக்கு போய் பார்த்தேன். உங்களுக்கு உரிமையான சொத்துக்களை அனுபவிக்க விடாமல் தடுத்து வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான் ஒருவன். உன் மனைவி மீது பொறாமை கொண்டு அவளுடைய அறிவையும் அவள் மனதையும் குழப்பம் செய்து கொண்டு வைத்திருக்கிறான் ஒருவன். அவன் உன் உடன் பிறந்தவன் என்றே சொல்வது உண்மையாகும். கால் ஒன்று சொல்லலாம். இந்த தீய சக்தி நிலைகளிலிருந்து மீட்டி உங்களை வாழ வைத்து கடன் இல்லாமல் காப்பாற்றி தந்தா போதுங்களா? இந்தா வாழ வச்சு தரேன், ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கும், வாழ்க, ஆனந்தமாக இருக்கு. போயிட்டு இந்தாடா, கல்வி தொடர வேண்டும். நின்றோம், போயிட்டு வரலாம், குழப்பம் இல்லை. தமிழ் ஆசிரியர் தங்கச்சியும் அவனும் தமிழ் ஆசிரியர் ஆயிடுவாங்க. நல்லா இருங்க. கர்பசாமி, அதுக்கும் உனக்கும் எவ்வளோ தூரம்? நீ போகிற வழியில் ஒரு கிறிஸ்தவ சர்ச் இருக்க, அதானே உன் வீடு. கால் வந்துட்டு வா, நீந்தான். எந்த ஊர் உனக்கு? மெட்ராஸுக்கு நான் வரல, போன வாரம் தான் நான் வந்தேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. என்ன வேணும் மகளே உனக்கு? கண்ணை மூடு, நல்ல கண்ணை முடிக்கா, என்னைய மட்டும் நினைச்சுக்கா. ஆடாத உள்ளங்கள் ஆட அச்சாரம் தந்தால் என்ன? அப்படி தணிஞ்சுக்காமா. சரி, ஏற்றி போயிட்டு வா, சாமியை கும்பிட்டு வா. கர்மசாமிக்கு ஏம்மா நிறைய பேருக்கு சொல்லணும். அடங்கினில் பார்க்கலாம். ஜெய் பத்ரகாளி சாமுண்டீஸ்வரி ரத்னகாளி என்னும் சமர்ப்பணாகி நிற்க. அடுத்த உத்தரவு, இந்த அம்மா நிறுத்தி வைங்க, அடுத்த பைசியில் கூப்பிடுவான். அதுதான் மனோ தத்துவம், புரியுதா? வாங்க. எனக்கா போலீஸுக்காரக்கா? சரியாக்கா? சரியா தப்பா? வாங்க வாங்க வா, உட்கார், ஓடியா. எல்லா ஆட்டங்களையும் பார்த்து தானே இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம். வா, உன் புருஷ மனசை பார்த்தேன். இன்னொரு பொம்மநாட்டி சேலையில் போய் உட்கார்ந்துருக்கான். உன் பிள்ளைகள் உன்னைய குற்றவாளி ஆக்கி குழப்பத்தை உருவாக்கி நீ இருக்கிற இடத்த மாற்று, எங்கள் முகத்தை பார்க்காதேன்னு சொல்லி உன்னைய விரட்டுறாங்க.
சரியாங்க. நடக்குது, எல்லாமே நடக்குது. புள்ளையா அதனால இது எல்லாம் மந்திரத்தால் நடக்குன்னு நீ நினைக்கிற. ஆனா இது தந்திரத்தால் நடந்துகிட்டு இருக்கு, மந்திரத்தால் நடக்கல. அதனால குடும்பத்தோட ஒன்று சேர்த்து வைக்கணுமா? இப்போ புருஷன் பிள்ளைங்களோட நான் சந்தோஷமா, எனக்கு கூட பிறந்தவங்களும் கிடையாது, அப்பா அம்மா கிடையாது, என் சொத்து சோகம் போச்சு, என் பிள்ளை என் புருஷன் தான் நம்பி நான் வந்தேன். கால் விழுத்துவா. எனக்கு அவங்க 3 பேர் விட்டா வேற ஒன்றும் கிடையாது. வீடு கட்டிங்கன்னா அந்த வீட்டானையும் போக முடியல. போயிட்டோம். வா கர்பசாமிக்கு இந்தா 1 மாதத்துக்குள்ள உன் பிள்ளைகளை உன்னைய கூப்பிடும், அப்பனை சமாதானப்படுத்தும். ஆனால் உன் பொறுத்த இந்த பிறவியில் 2 பொம்பளையோட வாழவாம்னு விதி இருக்குது. அதை நீ ஏற்று தான் ஆகணும். என்ன செய்ய முடியும்? பொறுமையாக இருந்துக்கா. ஓ, அந்த கட்டுற வீட்டில் என்னால் சுத்தமாக போக முடியும். இந்த கனியை கொண்டு உள்ளப்பா, சந்தோஷமாக இருப்ப. ஓடு கர்பசாமிக்கு. ஓமா முடிஞ்சு வச்சுக்கா, உத்தரவு முடிஞ்சாச்சு. அடுத்து நான் கூப்பிட போகிற மக்கள் யாராக இருந்தாலும் அவரவர் இடத்துல எந்திரிச்சு நிற்கணும். அதனால தான் இந்த இடையில நிற்கிறவங்கெல்லாம் போய் உட்காருங்கன்னு நான் சொல்லுதேன். நீங்கள் அடுத்தவனுக்கு இடைஞ்சலாக நிற்கிறீங்க எல்லாருமே. நான் யாரையும் இறக்கப்பட்டு ஆசை வச்சு யாரையும் கூப்பிட முடியாது. சாமி சொல்லி தான் கூப்பிட முடியும். நீங்கள் நான் சொன்ன ஊருக்காரங்க எந்திரிச்சு நிற்காங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லுதேன், சம்மந்தப்பட்டவன் மட்டும் வா. சரிண்ணா? சென்னை மாநகர் அங்கேயே நிற்கணும், யாருங்க வரக்கூடாது. அங்கேயே நில்லு. குழந்தை வரம் கேட்க வந்தவங்க இவருக்கு அளவு எடுத்துருக்கேன். சுவாமியே ஐயப்பா, உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். டாக்டர் தந்த ரிப்போர்ட்டெல்லாம் எங்கடா வச்சுருக்கீங்க? சாமி மேலே நம்பிக்கையோடு கிழிச்சு போட்டீங்க. கர்பசாமி இந்த பிறவில நமக்கு பிள்ளை அவர் கொடுத்துருவாரு. எந்த ஒரு இடத்துலையும் போய் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டாம். அதனால் கடவுளை நம்பி உட்கார்ந்துருப்போம், கிடைக்கும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டே 2 பேரும். கால் வந்துட்டாங்க. உனக்கு கவுண்டிங்கெலாம் நல்லா தான் இருக்குது, 85 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. கர்ப்பப்பை சொந்தமாக உனக்கு மட்டும் கொஞ்சம் குறை இருக்குன்னு குழப்பம் இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் காப்பாற்றிட்டேன். கால் நிமிட்டு வா. வரக்கூடிய கார்த்திகை மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னால் குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பிறப்பான். அவனுடைய பெயர் கருப்பண்ணன். உன் பிள்ளை IAS படித்து வரும். வெற்றி உண்டு, வெற்றி அடைவார். புண்ணியமாக இருப்பேன். இந்தா செல்வாக்கா இரு மகனே, ஆனந்தமாக இரு. இந்த கனியை வீட்டில் போய் அறுத்து புழிஞ்சி சாப்பிட்டு மேலெல்லாம் தேய்ச்சி குளிச்சுக்கணும். இந்தா இந்த கனியை காலமெல்லாம் என்னை நினைத்து கனிவோடு வணங்க வேண்டும். கர்பசாமிக்கு நீ குழந்தை வரம் கேட்டு வந்திருக்கியா? வா. சென்னை தானா? குழந்தை வரம் கால் வந்துட்டு வா. அருந்து போன உறவறியாமல் அழைப்பு கொடுக்கும் மனமிங்கே. வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? எங்கே இருக்காரு? ஏன் அவருங்க வரமாட்டாரோ? அங்கே போய் நிற்கிறாரு. ஒன்றா வர சொல்லுங்க.